நீங்க நம்ப முடியாத ஒரு கொடூர சம்பவத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சாதாரண குடும்ப சண்டை எப்படி ஒரு ஊரையே உலுக்கிய ஒரு கொலையா மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உங்களுக்காக காத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல இருக்கிற ஒரு அமைதியான கிராமம் மல்லாங்குடி. அங்க வசிச்சவர் தான் 55 வயதான பழனிவேலு. அவருக்கு பல வருஷமா கொழுப்பு கட்டி நோய் இருந்ததுக்கு மனைவி மகாலட்சுமி, 2 மகள்கள் தமிழ்ச்செல்வி, சாரதான்னு ஒரு சராசரி குடும்பம் தான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு இருந்ததா ஊர்ல பேச்சும் வெளிவந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் பழனிவேலு காணாமல் போறாரு. என்னாச்சுன்னு விசாரிச்சா அவரோட சகோதரி காவேரிக்கு மகாலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, அவர் கோவையில ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இங்க தான் சந்தேகமும் ஆரம்பமாகுது. இந்த ஒரு பதில் தான் இந்த கேஸோட முதல் முடிச்சு. பல நாள் ஆச்சு. பழனிவேலோட சத்தம் இல்லை. எந்த தொடர்பும் இல்லை. காவேரிக்கு சந்தேகம் வலுக்கவே, அவங்க நமனசமுத்திரம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் குடுக்குறாங்க. போலீஸ் வராங்க. மகாலட்சுமி கிட்ட விசாரணையும் இங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்க தான் அடுத்த ட்விஸ்டும் காத்திருக்கிறது. மகாலட்சுமி சொன்ன பதில்கள் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு முரண்பட்டு இருக்கு. போலீஸ் ரொம்பவும் தீர்க்கமா, ஆழமாக கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பதற வைக்கும் சில வாக்குமூலமும், உண்மையான காரணமும் இங்க தான் வெளிவருது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது ஒரு கணவர் மாயமான வழக்குன்னு நினைச்சீங்கன்னா, அதான் தப்பு. போலீஸோட தீவிர விசாரணைக்கு அப்புறம் மகாலட்சுமி உடைஞ்சு போய் சொன்ன வாக்குமூலம் ஒட்டுமொத்த ஊரையே உலுக்கியும் இருக்கு. அன்னைக்கு இரவு குடும்ப தகராறு முத்தி போக கோபத்துல நான் அவர் மேல தாக்குதல் நடத்தினேன். ஆனா அந்த தாக்குதல்ல அவர் தடுமாறி விழுந்து உயிரை விட்டுட்டாரு. இதுல என்னங்க ட்விஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? அட இதை விட கொடூரமான விஷயம் இருக்கு. கணவர் இறந்த பதற்றத்துல மகாலட்சுமி என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? தனது 2 மகள்கள் தமிழ்செல்வி, சாரதா இவங்க 3 பேரும் சேர்ந்து வீட்டின் பக்கத்துல இருந்த கழிவறைக்கு பக்கத்துல குழி தோண்டி பழனிவேலோட உடலை அங்கேயே புதைச்சியும் வச்சிருக்காங்க. கொழுப்பு கட்டி நோயாளி ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அவருக்குன்னு தோண்டப்பட்ட கழிவறை குழிக்குள்ள புதைக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு மகாலட்சுமி 2 மகள்கள் 3 பேரையும் போலீஸ் கைது செஞ்சு புதைச்ச இடத்துக்கே கூட்டிட்டு போய் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குடும்ப தகராறு ஒரு கொலையா மாறி கணவரை புதைக்க அவரோட மனைவி மகள்களும் துணையா போனாங்க. நீங்க எதை நம்புவீங்க? துணையா போனாங்கன்னா, நீங்க எதை நம்புவீங்க? சொந்த பந்தங்களுக்குள்ளார நடக்கிற இந்த மாதிரி கொலைகள் பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். கவனமா இருங்க.